9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்றைய பாடம் நமக்கு எல்லாம் அந்த 6வது இயல் முடிஞ்சு போச்சுது. 6வது இயலில் தம்பி முதல்ல கலைகள் பார்த்தோம். என்னென்ன கலைகளெல்லாம் நாட்டில் இருந்துச்சு, அதில் சிற்பக்கலையை பற்றி ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்தோம். அந்த சிற்பக்கலை என்பது பல்லவர் கால சிற்பக்கலை, சிற்பங்களுடைய வகைகள், பாண்டியர் கால சிற்பக்கலை, சோழர் கால சிற்பக்கலை, சொற்பக்கலைக்கு. இந்த சிற்பக்கலைக்கு பொற்காலம்னா அது என்ன, எங்கே இருந்துச்சு, யாருடைய காலம் அந்த கலையானது பொற்காலமாக திகழ்ந்தது. கல் தூண்களிலேயே இசைகள் வருமாறு அமைத்து சிற்பக்கலையை சிறப்பு செய்தார்கள் என்று பார்த்தோம். நாயக்கர் கால சிற்பக்கலை ரொம்ப சிறப்பு பொருந்தியதுன்னு சொன்னோம். அப்படியே ராவணகாவியத்தில் போய் ஐவகை நிலங்களுடைய அழகுகளை ரொம்ப சிறப்பாக பார்த்தோம். அப்புறம் நாச்சியார் திருமொழி முடித்து, செய்தி முடித்து, அந்த பாடத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு தம்பி. புணர்ச்சி பார்த்தோம் அன்னைக்கு கடைசியாக. புணர்மொழி இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, உயிரிற்று புணர்ச்சி, உடம்படுமைனா எப்படி வரும், எந்த இடத்துல உடம்படுமை வரும், எகர உடன்படுமை எப்போ வரும், வகர உடன்படுமை எப்போ வரும் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு இன்னைக்கு உனக்கு பாடம் இல்லை. இன்னைக்கு நான் உனக்கு செய்ய வேண்டியது தம்பி ஒன்றே ஒன்று. அதாவது இந்த இயலில் என்னென்ன கேள்விக்கு எப்படி பதில் எழுதணும், அந்த பதில் புத்தகத்தில் எந்த இடத்துல இருக்குது. ரொம்ப பேருக்கு என்ன படிக்கணும்னு தெரியும், எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சிலர் கொஞ்சம் பிற்பட்ட மாணவர்களாக இருப்பாங்க இல்லையா. அந்த பிற்பட்ட மாணவர்களுக்கு அது எங்கே இருக்குன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் நல்லா படிக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் அந்த பிற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய வகுப்பு மாணவர்களுக்காக மட்டும் இதை எப்படியெல்லாம் படிக்கணும், எப்படியெல்லாம் எழுதுனா நமக்கு முழு மதிப்பெண் வருங்கிறத லேசாக சொல்கிறேன். அதை எல்லாருமா கவனிச்சுக்கிடுங்கிறத. கற்பவை கற்றபின் அப்படின்னு சொல்லி 170ஆம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. அந்த 170ஆம் பக்கத்தில் இயல்னு ஒரு எழுத்து எழுதியிருக்குது. முதல் எழுத்து உயிரெழுத்து, முதல் எழுத்து உயிரெழுத்து, கடைசி எழுத்து ஒற்றெழுத்து மெய்யெழுத்து. அப்போ உயிர் முதல் மெய்யீறு, உயிர் முதல் மெய்யீறுன்னு அந்த இயல் என்பதற்கு பேர், அந்த சொல்லுக்கு. அடுத்தது புதிது என்பதற்கு முதல்ல பூ போட்டிருக்கு. பூன்னா இப்பு பிளஸ் ஊ பூ. அப்போ இப்பு என்பது மெய்யெழுத்து. தூ இத்து பிளஸ் ஊ. உயிர் ஈறு என்னது, உயிர் ஈறு. மெய் முதல் உயிர் ஈறு. ஆணி, ஆணி என்பதில் ஆ உயிரெழுத்து. நீ இன்னு பிளஸ் ஈ, அது உயிர் முதல் உயிரீறு. இந்த மாதிரி இந்த எழுத்தை முதல்ல என்ன உயிரீறு வருதா, உயிர் முதல் வருதா, மெய் முதல் வருதாங்கிறதுக்கு சொல்லியிருக்கிறோம். அது தெரிஞ்சுக்கிடுங்க. நமக்கு பரீட்சைக்கு உள்ள கணக்குகளை பாருங்க. புணர்ச்சிகளை முதல் ஈற்று சொல் வகையால் பொருத்துக. இதை பொருத்த சொல்றாங்க தம்பி. அப்படி பொருத்த சொல்ற போது பார்த்தீங்கன்னா செல்வி ஆடினாள் என்பது முதல்ல சொல்லியிருக்கு. அந்த வி என்ற எழுத்தை பார்த்தீங்கன்னா இவ்வு பிளஸ் இ, இவ்வு பிளஸ் இ. அப்படின்னா அந்த இ என்பது உயிரீறு. ஆடினாள் என்பதில் முதல் எழுத்து உயிர் வருது. அப்போ மெய்யீறு உயிர் முதல். நல்லா பார்த்துக்க. வி என்ற எழுத்தை பிரிச்சிங்கன்னா இவ்வு பிளஸ் இ. அப்போ அதில் என்ன வருது, உயிர் வருது. வர்றது ஆடினாள் என்பது என்ன எழுத்து, உயிர்மெய் எழுத்தை தான் நம்ம பிரிக்கலாம், உயிரெழுத்தை பிரிக்க முடியாது. அந்த ஆடினாள் அப்படின்னு சொல்ற பொழுது அந்த ஆவண்ணாங்கிற எழுத்து உயிரெழுத்து. அப்ப இவ்வு பிளஸ் இ, இவ்வு பிளஸ் இ. அப்ப அதுலயும் கடைசியில உயிர் ஈறு வருது, இதுல உயிர் எழுத்து வருது. உயிரீறு உயிர் முதல், உயிரீறு உயிர் முதல். அப்ப அது ஈ தான் அதுக்கு சரியான விடை. அது மாதிரி பாலை திணைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலை லை, இல்லு பிளஸ் ஐ லை. அன்னைக்கு எழுதி காட்டணும் உனக்கு. அந்த ஐ கடைசியா நிக்கி உயிர் ஈறு. திணை தீனாவை பிரிச்சின்னா இத்து பிளஸ் இ. அப்ப இத்து மெய்யெழுத்து வருது. அப்படின்னா உயிர் ஈறு அது மெய் முதல். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல் பிளஸ் ஆட்டம், கடைசியில் இல் என்ற எழுத்து இருக்கு.
ஆவண்ணா எழுத்து முதலெழுத்து உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ இதில் வந்து மெய்யீறு என்னது மெய்யீறு உயிர் முதல் ஆவண்ணா என்ற விடை சரியான விடை. அடுத்தது மண் சரிந்தது. இதில் வந்து நிலைமொழியில் 3 சுழியின் கடைசியில் வந்திருக்கு. சரிந்தது என்பதில் அதை பிரிச்சின்னா சா இச்சு ப்ளஸ் ஆ சா. அப்போ மெய்யெழுத்து முதல்ல வருது. அப்போ அதனால் மெய்யீறு என்னது மெய்யீறு மெய் முதல் இச்சு முதல் எழுத்து. அப்போ மெய்யீறு மெய் முதல். இந்த மாதிரி இந்த புணர்ச்சிகளை எல்லாம் நமக்கு பிரிக்க தெரியணும்னு பிரித்து காட்டணும், பார்த்துக்கிடுங்க. அடுத்தது சேர்த்து எழுது அப்படின்னு இருக்கு தம்பி. அப்படி சேர்த்து எழுதினீங்கன்னா தமிழ் பேசு. இந்த சேர்த்து எழுதுகிற பொழுது அதில் எந்த மாற்றமும் அடையாது. தமிழ் பேசு தமிழ் பேசு தான். தமிழ் பேச்சு. அப்போ பேச்சுங்கிற பொழுது அதில் என்ன வருது? இப்பு வருது. தமிழ் பேச்சு இப்பு இடையில ஒரு எழுத்து தோன்றது. அதே மாதிரி கைகள் அதில் எந்த மாற்றமும் அடையாது, இயல்பு புணர்ச்சின்னு பேருது. அடுத்தது பூக்கள் தோன்றல் இக்கு வருது. அதில் பூக்கள்னு எழுதணும். முதல்ல எழுதிக்க, நோட்டை கையில் வச்சுக்க, புத்தகத்தை வச்சுக்க, அப்படியே நான் சொல்ல சொல்ல எழுது தம்பி. பொருத்தமான உடன்படுமைகளை இணைக்க. பொருத்தமான உடன்படுமை அப்படின்னு நம்ம சொல்ற பொழுது உனக்கு எகர உடன்படுமை வகர உடன்படுமை அப்படின்னு அன்னைக்கு சொன்னோம். சொல்லிட்டு அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னோம். இ இ ஐ இ இ ஐ இந்த நிலைமொழி ஈற்றிலை இந்த 3 எழுத்தும் வந்து உயிரெழுத்துக்கள் வந்துமேயானால் அங்கே எகர உடன்படுமை போடு. அந்த இ இ ஐ என்ற 3 எழுத்தை தவிர பாக்கி 9 உயிரெழுத்துக்கள் வறுமையாயின் வறுமொழியில உயிரெழுத்து வர்ற பொழுது வகர உடன்படுமை போடு. அதே சமயத்தில் சில சடத்துல எகரமும் வகரமும் வரலாம். சேயடி சேவடி தேயாரம் இந்த மாதிரி எல்லாம் வருகின்ற பொழுது எகர உடன்படி போடு. சே ஏகாரம் வருகிற பொழுது 2ம் போடலாம்னு சொன்னோம். அந்த மாதிரி அந்த உடன்படுமைகளை பயன்படுத்தி நமக்கு இங்கே பரீட்சையில் பாரு ஒரு கேள்விகள் கேட்டால் உனக்கு செய்ய தெரியணும். அது பூவினம் வி அந்த இடத்துல என்ன வருது? பூவினம் என்பதில் பூவினம். இந்த பாரு பூ இதை எழுதிக்க. இந்த மாதிரி எழுத தெரியலன்னா தம்பி இங்கே பாருங்க, எழுத தெரியலன்னா இது மாதிரி எழுது. பூவினம் இசை இனிக்கிறது. இசை இனிக்கிறது. இசை இனிக்கிறது. இசை இனிக்கிறது எகர உடன்படுமை. இதுல வகர உடன்படுமை. திருவருட்பா. திரு பிளஸ் அருட்பா திருவருட்பா. சே பிளஸ் அடி சே வடி. அப்ப இதுல வகர உடன்படுமை போடுது. இதுல எகர உடன்படுமை, இதுல வகர உடன்படுமை, இதுல வகர உடன்படுமை. இந்த மாதிரி வகர உடன்படுமையும் இகர உடன்படுமையும் சேர்த்து எழுதணும். குற்றியல் உகரம் முற்றியல் உகரம் இவற்றின் வேறுபாட்டை எழுதுகன்னு ஒரு கேள்வி இருக்கு தம்பி. பாரு, சிந்தனை கிளர் வினாக்கள். அதுல உனக்கு குற்றியல் உகரம்னா என்ன, முற்றியல் உகரம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அன்னைக்கு எழுதி காமிச்சேன். குற்றியல் உகரம்னா உகரம் ஏறிய வல்லெழுத்துக்கள் கசட தபர ஆகிய 6 எழுத்துக்களும் அந்த ஊ என்ற எழுத்துக்கு ஏற கீழே வர்ற பொழுது கசட தபர என்பது எப்படி வரும்? கசட தபர அப்படிங்கிறது குசுடு துபுருன்னு வரும். கு சு டு து பு ரு. அந்த எழுத்துக்கு என்ன பேருன்னு சொன்னோம்? உகரம் ஏறிய வல்லெழுத்துக்கள் 6 குற்றியல் உகரம்னு சொன்னோம். அதைத்தான் இப்ப நீ எழுதணும். குற்றியல் உகரம் முற்றியல் உகரம் இவற்றின் வேறுபாட்டை எழுதுகிறது தானே கேட்டிருக்கு. அப்படின்னா உகரம் ஏறிய வல்லெழுத்துக்கள் 6க்கும் குற்றியல் உகரம் என்று பெயர். அந்த 6 எழுத்துக்கள் போக பாக்கி இருக்கிற 12 எழுத்துக்கள் இருக்கு பத்தியா? ஏன்னா நம்ம எரட வரடல 6 12 எழுத்துக்கள் இருக்கு பத்தியா? அதுல உகரம் ஏறி வருகின்ற பொழுது அது முற்றியல் உகரம். இது குற்றியல் உகரம் கசட தபர. அது போக பாக்கி எழுத்துக்களோடு உகரம் ஏறி வர்றது முற்றியல் உகரம்.
கோனார் கைடு வச்சுருந்தீங்கன்னா இது பல பேர் வந்து கைடு வாங்கி இருக்கிறீங்க, இன்னும் பல பேர் வாங்கலை. வாங்காதவங்க நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எழுதிக்க, வாங்குறவங்க நூலில் குறிச்சிக்கோ, அல்ல நான் சொல்கிற புத்தகத்துலேயும் குறிச்சிக்கோ. உனக்கு என்ன சௌரியமோ அதன்படி நீ படிக்கலாம், சந்தேகத்தை கேட்கலாம். 237ஆம் பக்கம் கோனாரில் இந்த குற்றியல் உகரம் முற்றியல் உகரத்துக்குள்ள வேறுபாடுகள் பதிவு பண்ணியிருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, நான் சொன்னது புரிகிறேன்னா. வல்லினம் அல்லாத மெய்யெழுத்துக்கள், மல்லினம் அல்லாத மெய்யெழுத்துக்கள் மேறி ஏறி வருகிறது, உகரம் ஏறி வர்றது தான் முற்றியல் உகரம் அப்படின்னு போட்டிருக்கு. புணர்ச்சி இலக்கணம் கற்பது உரைநடை எழுதுவதற்கு உதவும் இந்த கூற்றை ஆராய்க. இந்த புணர்ச்சி இலக்கணம் எல்லாம் நம்ம படிக்கிற பொழுது தம்பி, அதனால இது நல்லதா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக புணர்ச்சி இலக்கணம் நம்ம படித்தே ஆகணும். அப்படி படிக்கிறதுனால என்ன நன்மை தீமைன்னா, உரைநடையில் படிக்கிற போது பாடல் பாடினான், பாடலை பாடினான், இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு ஒற்று வருது, ஒற்று போகுது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பொருள் மாறுபாடு வந்துடும். பொருள் மாறுபாடு வர்ற பொழுது நமக்கு சிக்கலாயிடும். அதனால் வந்து கடைபிடித்தான், கடைப்பிடித்தான், அப்போ எங்கே ஒற்று வருது, எங்கே ஒற்று வரல அப்படிங்கிற போது புணர்ச்சி இலக்கணம் மனிதனுடைய தமிழ் வளர்ச்சிக்கு, மொழி வளர்ச்சிக்கு கண்டிப்பாக வேணும். பொருள் மாறுபாடு வரும். அதனால் அன்றைக்கே நான் சொன்னேன் என்னென்னவெல்லாம் சொல்லி அந்த புணர்ச்சி இலக்கணம் கற்பது உரைநடை எழுதுவதற்கு ரொம்ப முக்கியம்னே. இதுவும் வந்து உரையில் 238 பாரு, அதில் லேசாக கொஞ்சம் கூட கொடுத்துருக்கு, அவ்வளவெல்லாம் வேண்டியதில்லை, கொஞ்சம் தெரிஞ்சுக்க. கீழ்காணும் பகுதியில் உள்ள சொற்களை சேர்த்து எழுது அப்படின்னு கொடுத்துருக்கு. என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்கு? தொன்மை பிளஸ் ஆன, தொன்மையான, இங்கே பார் போர்ட பாரு தம்பி, நீ இப்போ நோட்ஸ் இல்லாதவெல்லாம் எழுதிக்க. தொன்மை பிளஸ் ஆன, தொன்மையான, உடன்படுமை யா, தொன்மையான நூலாகிய தொல் பிளஸ் காப்பியம், தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை இக்கு, அக்கல்லில் தமிழக சிற்பக்கலையின் இதனை கொள்ளலாம், கண்ணகிக்கு சிலை, சுதை சிற்பங்கள். இதில் என்னென்னலாம் நம்ம சேர்த்து எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிறத போர்டை பாரு. போர்டை பார்த்து நீனும் அது மாதிரி எழுதிக்க. அக்கல்லில், என்னது அக்கல்லில், புத்தகத்தை கையில் வச்சுக்க. தொன்மையான சேர்த்து எழுது, தொன்மையான நூல் பிளஸ் ஆகிய, நூலாகிய, தொல்காப்பியத்தில், தொல் பிளஸ் காப்பியம் பிளஸ் இல், தொல்காப்பியத்தில். அடுத்தது சிற்பக்கலை, சிற்பம் பிளஸ் கலை, சிற்பக்கலை இக்கு. ஆ பிளஸ் கல்லில், அக்கல்லில் இக்கு. தமிழக சிற்பக்கலையின் அப்படின்னு கொடுத்துருக்கு. தமிழக, என்னது தமிழக இச்சு, சிற்ப இக்கு கலையின், சிற்பக்கலையின், தமிழக சிற்பக்கலையின். தமிழக சிற்பக்கலையின். இதனை கொள்ளலாம் இக்கு, இதனை கொள்ளலாம், கண்ணகிக்கு சிலை, சுதை சிற்பங்கள். இதையெல்லாம் பார்த்து எழுதிக்க. அந்த கையில் ஒன்றும் இல்லைங்கிறவங்க ரொம்ப முக்கியம், பார்த்துக்க. படக்காட்சியில் இருந்து இரு சொல் தொடர்களை அமைத்து அவற்றில் புணர்ச்சி வகையினை கண்டறிக. புணர்ச்சி வகையினை கண்டறிக. புணர்ச்சி வகை என்பது சொல்லுகின்ற பொழுது தம்பி, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு 2 புணர்ச்சி வகை சொன்னோம். அந்த இயல்பு புணர்ச்சியிலே ஏற்படுகின்ற பொழுது எவ்வித மாறுபாடும் அடையாதுன்னு சொன்னோம். அது மாதிரி இந்த படத்துல என்ன இருக்குன்னு பாரு. அல்ல விகார புணர்ச்சின்னா எந்த விகாரத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பாரு. அதில் பாரு, தண்ணி குடம் தூக்கிட்டு வராங்க, துணி துவைக்கிறாங்க, ஏர் ஓட்டுறாங்க, இதான் அந்த படத்துல இருக்கு. கீழே வந்து உனக்கு 2 இது எழுதி காமிச்சிருக்கிறாங்க. மரக்கிளை விகார புணர்ச்சி அப்படின்னு எழுதி காமிச்சிருக்கிறாங்க. 3 பெண்கள் இயல்பு புணர்ச்சின்னு எழுதி காமிச்சிருக்கிறாங்க. நீனும் அது மாதிரி அவங்க எழுதி காமிச்ச மாதிரி விகார புணர்ச்சியா இயல்பு புணர்ச்சியா என்பதை நீ எழுதணும். இப்போ ஏர் உருவத்தை பத்தி பார்த்தீங்கன்னா, ஏர் பிளஸ் உழவு, ஏர் பிளஸ் உழவு, ஏர் உழவு சேர்த்து எழுதுற போது அப்ப அது திரிதல் விகாரம், அது விகார புணர்ச்சி. இது ஏருழவு என்பது விகார புணர்ச்சி, இது திரிதல் விகாரம்.
அப்ப தண்ணி குடத்தை பத்தி எழுதினோம்னா தண்ணீர் பிளஸ் குடம், தண்ணீர் குடம். இக்கு தோன்றல் விகாரம். குடம் பிளஸ் ஏந்தி, குடம் ஏந்தி, திரிதல் விகாரம். அப்ப இந்த என்ன புணர்ச்சியில அது வந்திருக்கு? இயல்பு புணர்ச்சியா விகார புணர்ச்சியா? இயல்பு புணர்ச்சியா விகார புணர்ச்சியா அப்படிங்கிறது நீ முக்கியமா பார்க்கணும். அதுல இந்த புணர்ச்சிகள்ல படமெல்லாம் கொடுத்து 9வதுல கேட்குறாங்களான்னு தெரியல தம்பி. அது கேட்குறாங்களோ கேட்கலையோ, புத்தகத்தில் வினாக்கள்னு வந்ததுக்கு பிறகு நாம் அவையெல்லாம் கரெக்டாக கண்டிப்பாக என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிடாமல் நம்ம மேலே போகவே கூடாது. ஒவ்வொரு வகுப்புலையும் புத்தகத்தில் கொடுத்துருக்கிற செய்திகளை 100% நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த வகுப்பு போகணும். அப்படி நம்ம 100% கற்றுக்கொள்ளாமல் மேலே போனோம்னா நம்ம மேலே போயிட்டு இருப்போம், நம்முடைய அறிவு மேலே போவாது. அப்போ நம்ம அறிவுடைய மாணவனாக வருங்காலத்தில் 100% திறமையோட ஒரு அலுவலகத்தில் படிக்க போகணும்னா எல்லாம் ஆசிரியரை கேட்டு படித்து கற்றுக்கிட்டு தான் போகணும். அதான் முறை. அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படி தான் தம்பி. தெரியாதத வகுப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முழு தகுதியோடு தான் மேலே போகணும். அதனால் இதை தண்ணீர் குடம், ஏருழவு, குடம் ஏந்தி, இந்த மாதிரி இது என்ன விகாரம் என்பதை தெரிஞ்சுக்கோ. அதுக்கு கீழே பாரு, அடுத்த பக்கம் பல்லவர் கால சிற்பக்கலை. தம்பி மதிப்பீடு பாரு புத்தகத்தில். மதிப்பீடு இந்த தேர்வு, இந்த மாத தேர்வு நம்ம எல்லாரும் எழுதுகிறோம் வகுப்பில். இப்போ போன தேர்வில் 12 பேரை 13 பேரை எழுதியிருக்கிறீங்க. நல்லாவே இல்லை. அடுத்த தேர்வெல்லாம் நீங்கள் எழுதுகிற பொழுது எனக்கு வீட்டுக்கு அஞ்சல் வெளியில் தபா வந்துடணும் பேப்பர். இப்போ ஒரு பையன் அது மாதிரி அனுப்பியிருக்கான். ஒரத்தநாடுலேருந்து ஒரு பையன் அனுப்பியிருக்கான், தங்கமான பையன். அவன் கொஞ்சம் தான் எழுதியிருக்கிறான். எழுதினாலும் எழுதினவர்லேயே ரைட்டு, தப்பு இல்லாமல் எழுதியிருக்கிறான், படிக்க தெரியுது. அந்த மாதிரி தபாலில் வந்துடணும் எனக்கு. பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று தம்பி மாமல்லபுரம். பொதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் நிலப்பகுதி முல்லை நிலம். மரவேர் என்பது கெடுதல் விகாரம். மரம் பிளஸ் வேர் மரவேர். இம்முங்கிற எழுத்து கெட்டி இல்லாம போயிட்டு, அப்படின்னா அந்த மரவேர் என்பது கெடுதல் விகாரம். அதிர புகுத கனா கண்டேன், யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஆண்டாளுடைய கனவில் கண்ணன் புகுந்தான். படிச்சோம்ல 2 பாட்டு. கண்ணபிரான் எப்படி முத்துமாலை தொங்கப்பட்ட பந்தலில் வந்தார்னு. அந்தான் ஆண்டாளுடைய கனவில் கண்ணன் புகுந்தான். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்கள் உள்ளன. யாருடைய உற்பம் அந்த சிற்பம் இருக்கு, புடைப்பு சிற்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்த்தங்கரர். அந்த தீர்த்தங்கார் என்று சொல்றமே அவங்களுடைய உருவங்கள் தான் அங்கே இருந்துச்சு. இதோட இந்த ஒரு மதிப்பெண் முடிஞ்சிச்சு. அடுத்தது செப்பு திருமேனிகள் பற்றி குறிப்பு வரைக. புத்தகத்தில் 154 இருக்கு, கோனாரில் 205 இருக்கு. டக்குன்னு எடுத்து புத்தகத்தில் 154ஆம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செப்பு திருமேனிகள் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீ பார்த்துக்கலாம். 154 செப்பு திருமேனிகள். ஆமாப்பா, சோழர் காலத்துல தான் அந்த சிற்பங்கள் எல்லாம் செப்பு திருமேனியில் செஞ்சாங்க. சோழர் காலத்தில் மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவாக்கப்பட்டன. கடவுளுடைய உருவங்கள், மனித உருவங்கள் கலைநுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டன. அதனால சோழருடைய காலம் செப்பு திருமேனியின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. செப்பு திருமேனியின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. அதை எழுதிக்கணும். அப்படியே நோட்ஸில் படிக்கணும். 205 கோனாரில் பார்த்து. நடுகள் என்றால் என்ன? புத்தகத்தில் 153ஆம் பக்கத்தில் நடுகள் இருக்கு. நடுகள் என்பது தெரியுமா? தமிழகத்தின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்திலே இந்த சிற்பக்கலை பற்றிய குறிப்பு இருக்கிற பொழுது இந்த நடுகள் பற்றி கொஞ்சம் வருது. போரிலே விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடுகள் படப்படும். அந்த கல்லிலே அந்த வீரருடைய உருவத்தை பொறிப்பாங்க. அவன் எதற்காக இருந்தான், எந்த போரிலே இருந்தான், அவனுடைய தோற்றம், மறைவு, இதெல்லாம் இருக்கும். வீரருடைய படம். இந்த மதுரை வீரன் மாதிரி வச்சுக்கீங்க. இறந்து போன போர்க்களத்திலே இறந்து போன பெரும் வீரருக்கு நடுகள் நடுவது அந்த காலத்து பழக்கம். அதாவது எழுதிக்க அந்த பக்கத்தில் உள்ளத. இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டன? கோனார்ல 205 இருக்கு. அந்த இசைத்தூண்கள் அப்படின்னு சொல்ற பொழுது புஸ்தகத்திலையும் இருக்கு.
155ஆம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இசைத்தூண்கள் பற்றி நமக்கு அழகாக கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? அந்த காலத்திலே கோயில் மண்டபங்களிலே பெரும் சிற்பங்கள் உருவங்கள் செதுக்கப்பட்டது. வீரர்கள் அமர்ந்த நிலையிலே இருந்தாங்க. குதிரைகள் எல்லாம் முன்கால்களை தூக்கி கொண்டு நிற்பது போல கோயில் சிலைகள் இருந்துச்சு. அத்துடனே பல்வேறு ஓசைகளை எழுப்பக்கூடிய இசை கற்றூன்களும் அமைத்திருந்தார்கள். கல்லால தூண் விட்டு கோயில் கட்டியிருக்கிறாங்க. அந்த கற்றூன்களை நாம போய் தட்டுனோம்னா அங்கேருந்து பல விதமான இசைகள் அந்த கற்றூன்களில் வர்றதாக நம்ம சொல்றாங்க. அப்போ புத்தகத்தில் 255ஆம் பக்கத்தில் இந்த முதல் பாராவில் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஒரு முக்கிய செய்தி தம்பி, 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புல உன் ஆசிரியர் முதல் பாராவில் 3வது வரியிலிருந்து 8வது வரி வரையும் இதை எழுதிக்கணும்னு குறித்து கொடுப்பார். நீ மேலே போக போக அந்த மாதிரி வரிக்கு வரியெல்லாம் சொல்லி எல்லாம் குறிக்க முடியாது, அப்படியெல்லாம் விடை இருக்காது. நீ அந்த பாடங்களை எல்லாம் தெளிவாக நல்லா படிச்சுக்கிட்டு என்ன கருத்துக்கள் இருக்கோ அந்த கருத்துக்கள் அடிப்படையில் தான் நீ வகுப்புக்கு அந்த கேள்விக்கு பதில் எழுதணும். அந்த 1, 2, 3 எலிமெண்ட்ரி ஸ்கூலில் குறித்து கொடுத்த மாதிரியே சார் புத்தகத்தில் குறித்து கொடுப்பாரான்னு பார்க்காத. பாடம் ஒரு திருப்பம் நடக்கிறோம். பாடம் நடத்துகிற பொழுது நீ வரிக்கு வரி கையை வச்சு நகர்த்திக்கிட்டு வர்ற. அப்போ என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் இந்த ஒரு பேராகிராஃபில் நம்ம சொல்கிறார் ஆசிரியர் சுருக்கி. அந்த கருத்துக்கள் அடிப்படையில் தான் கேட்குற கேள்விகளுக்கு நீ விடை எழுதணும். நீ நினைக்கிறது மாதிரியெல்லாம் இன்னும் ஒரு 100 வருடத்துக்கு முற்பட்ட ஆசிரியர் இதான் கேள்வி, இந்த முதல் பாராவில் 2வது வரியிலேருந்து குறிச்சிக்க 1.5 வரி எழுதினா போதும் 1 மார்க்குக்கு, அந்த மாதிரி எல்லாம் கேள்விகள்லாம் எடுக்க முடியாது. இப்போ உள்ள நிலை நமக்கு பரந்த அறிவு, பாடத்தை பற்றி, உரைநடையை பற்றி, செயலை பற்றி பரந்த அளவில் அறிவு நமக்கு புத்தகத்தில் வழங்கப்பட்டிருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்க. கண்ணன் புகுந்த பந்தல் எவ்வாறு இருந்தது? கரெக்டா கண்ணன் புகுந்த பந்தலை பற்றி சொல்லுகின்ற பொழுது 162ஆம் பக்கத்திலே புத்தகத்திலே கண்ணன் புகுந்த பந்தல் சொல்றாங்க. மத்தளம் முதலான இசைக்கருவிகள் முழங்குகின்றன, வரிகளையுடைய சங்குகள் நின்று ஊதுகின்றனர். அத்தை மகனும் மது என்ற அரக்கனை அழித்தவனுமான கண்ணன் முத்துக்களையுடைய மாலைகள் தொங்கவிடப்பட்ட பந்தலின்றி என்னை திருமணம் செய்து கொள்கிறான். இந்த காட்சியை தான் கனவில் கண்டேன் என்று தான் கண்ட கனா நிகழ்ச்சிகளை சொல்றார். அந்த பந்தல் எப்படி இருந்துச்சுன்னா முத்துக்களையுடைய மாலைகள் தொங்கவிடப்பட்ட பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி அந்த 2ஆம் பாடலுடைய கருத்தை அப்படியே நீ எழுதிக்க. அதான் பந்தலுடைய அமைப்பு. இடிகுரல் பெருங்குரல் இலக்கண குறிப்பு தருக. அப்படி பார்த்தீங்கன்னா இடிகுரல் ஓமை தொகை, பெருங்கடல் பண்பு தொகை எழுதிக்க. பாலை நிலத்தில் பருந்துகள் பறந்ததன் காரணம் என்ன? 159வது பக்கம் புத்தகத்தில் இருக்கிறதுக்கு விடை. பருந்துகள் 220ல் உரைகளில் இருக்கும். அந்த பருந்துகள் பருந்தத்தை பார்ப்போம், எப்படி பருந்துகள் பருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ராவண காவியத்தில் 6வது கேள்வி தானே இது. பாலை நிலத்தில் பருந்துகள். பாலை நிலத்திலே பருந்துகள் 159வது பக்கத்திலே அந்த பாலை நிலத்தை பற்றி படிக்கும் பொழுது கடிகமை மராமலர் கண்ணி சிறார் படிக்குற எருத்து கோடு அன்ன பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோலினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே அப்படின்னு சொல்றார். சிறுவர்கள் நன்கு மனம் வீசும் மராமலர்களை மாலையாக அணிந்திருந்தார்கள். எரிதின் கொம்புகளை போன்றிருந்த பாலைக்காயை நிலத்தில் விழுந்து வெடிக்குமாறு அவர்கள் ஒரு கோலினால் தட்டி அடித்தார்கள், விளையாடினார்கள். அந்த சத்தத்தை கேட்டு பருந்துகள் பயந்து அச்சமடைந்து ஓடியது அப்படின்னு புத்தகத்தில் இருக்கு. 159வது பக்கத்தில் அதை விடையாக எழுதுவோம். சிறுவினா முழு உருவ சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் உள்ள வேறுபாடு கேட்டிருக்கு. அந்த சிற்பக்கலை நடத்தும் போது சொன்னேன். 152ஆம் பக்கத்தில் அந்த சிற்பக்கலை நடத்துகிற போது உனக்கு நான் விளக்கமாக சொன்னேன். அதை என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவத்தோட செவரா உருவ அமைப்பு அடிப்படையில் முழு உருவ சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள்னு 2ஆ சொல்லலாம். உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்துடன் அமைந்த சிற்பங்கள் முழு உருவ சிற்பங்கள். நம்ம ஊர் கோயிலில் மாரியம்மன் சிலையெல்லாம் தேரில் வச்சு கொண்டுகிட்டு போகிறாங்கல்ல, அதெல்லாம் முழு உருவ சிற்பங்கள். பின்பகுதியும் தெரியும், முன்பகுதியும் தெரியும். ஆனால் கோயிலில் கற்பாறைகளில் தூண்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கு முன்பக்கம் மட்டும் தெரியும், பின்பக்கம் தெரியாது.
அந்த பின்பக்கம் தெரியாமல் இருக்கக்கூடிய சிற்பங்கள் தான் புடைப்பு சிற்பங்கள் என்று கூறுகிறோம். புத்தகத்தில் 159வது பக்கத்தில் 152ஆம் பக்கத்தில் புடைப்பு சிற்பங்களுக்கும் முழு உருவ சிற்பங்களுக்கும் உள்ள வேறுபாடு அழகா கொடுத்துருக்கிறாங்க. அதை படிச்சுக்க. நாயக்கர் கால சிற்பங்களின் நுட்பங்களை எழுது 155 புத்தகத்தில் நாயக்கர் கால சிற்பங்கள் அப்படின்னு ஒரு பாரா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த நாயக்கர் கால மதுரையில தான் பார்க்கலாம். மீனாட்சி அம்மன் கோயில்ல தான், ராமேஸ்வரம் பெருங்கோயிலையும், திருநெல்வேலி நிலையப்பர் கோயில்லையும், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயிலும், திண்டுக்கல் அருகே தாடிக்கும்பில் உள்ள பெருமாள் கோயில், பேரூர் சிவன் கோயில் போன்ற இடங்களில் இந்த நாயக்கர் கால சிற்பங்களை நாம பார்க்கலாம். ஆயிரங்கால் மண்டப தூண்களில் கண்ணப்பர், குறவன் குரத்தி போன்ற சிற்பங்கள் எல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நம்ம பார்க்க முடிகிறது. ஹரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்கள் ஆடை ஆபரணங்கள் கலைநயத்துடன் காணப்படுகிறது. அந்த சிற்பங்கள்ல அவங்க கட்டியிருக்கிற ஆடைகளும் அணிந்திருக்கிற அணிகலங்களும் கூட சிறப்பாக தெரிகிறது. அந்த அளவுக்கு அந்த கலைநயத்தோட கருங்கல்லில் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து படிச்சுக்க. ராவண காவியத்தில் இடம்பெற 2 ஓமிகளை எடுத்துக்காட்டு எழுது அப்படின்னு சொல்றாங்க. 2 ஓமி சொல்றாங்கப்பா. இந்த 2 ஓமி சொல்லுகிற பொழுது நீ நிறைய ஓமி இருக்குது அதில் உனக்கு ஈஸியா தேர்வுக்கு எழுதுற மாதிரி நான் 2 ஓமி சொல்றேன். கொஞ்சம் அதெல்லாம் பாடத்தை கவிச்சா கொஞ்சம் நல்லா எழுதலாம் தம்பி, வேற ஒன்றும் இல்லை. இந்த பாரு, 9ஆம் பாடம் 10ஆம் பாடங்கள்ல நெய்தல் திணையில ஓமி வருது. இடம்பெற்றுள்ள ஓமைகளை தானே இப்ப தம்பி கேட்கிறான். பசிபட ஒருவன் வாட பார்த்து இனிதிருக்கும் கீழ்மை, முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல, வசிபட முதுநீர் புக்கு மலையென துவரை தண்ணீர், கசிபட ஒளிமுத்தோடு கரையினில் குவிப்பரம்மா சொல்றார். அதாவது அழகான பாட்டு அந்த 9வது பாட்டு. இந்த 9வது பாட்டில் அவர் சொல்றார் ஓமை. தூய ஒழுக்க முறையை பின்பற்றுகின்றவர்கள், நல்ல ஒழுக்கத்தை பின்பற்றுகின்றவர்கள் பசி துயரால் துன்புறுவோரை கண்டு வருந்துவார்கள். அதாப்பா ஓமை. எப்படி? தூய ஒழுக்க முறையை பின்பற்றுகின்றவர்கள் பசி துயரால் துன்படுகிறவரை பார்த்து வருந்துவார்கள். ஆமா, முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிந்தார் போல, அது ஓமை. சரி, அவங்களை போல என்னன்னா, தான் வாழும் இடமானது தண்ணியில தான் மூழ்கும் அப்படின்னு கடல் அலை புகுந்து விட்டாலும், மலையளவு பவழங்களையும் நல்லியல்பு தோன்று ஒளி முத்துக்களையும் நெய்த நிலத்தவர் கடையில் கொண்டு வந்து கடற்கடையிலே சேர்ப்பார்கள். அந்த ஓமையிலிருந்து பெறப்படும் பொருள், கடல் தண்ணியே புகுந்து உலகம் அழிஞ்சாலும் கூட பவளங்களையும் முத்துக்களையும் கரையில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் மக்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப தூய ஒழுக்கமுடைய, தூய நல்லொழுக்கங்களை, தூய வாழ்க்கையை மேற்கொள்ளுகின்றவர்கள் பசித்துயரால் துன்புடுவோரை கண்டு வருந்துவார்கள் என்பதுதான் ஓமை. 2 ஓமை கேட்டிருக்கு, 1 பத்தாது, இன்னும் ஒண்ணுங்க சொல்லணும். அதுல 10வது பாட்டில் ஒரு சின்ன ஓமை இருக்குப்பா. அந்த ஓமை என்னன்னு கேட்டீங்கன்னா, எருத்துக்கோடு அன்ன பாலக்காய். அந்த பாலக்காய்ங்கிறது ஓமையும், எருத்துக்கோடு என்பது ஓமை. எருதினுடைய வளைந்த கொம்புகளை போல பாலக்காய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் சிறுவர்கள் அடிக்கிறதா சொல்றாங்க. அப்ப நல்லா பாரு, எருத்துக்கோடு என்னது? எருத்துக்கோடு சிறுவர்கள் நன்கு மனம் வீசும் எருத்தின் கொம்புகளை போற்றிருந்த. அப்படியே இந்த 6வது பாட்டில் பாரு, கடிகமழ் மராமலர் கண்ணி அம்சிரார் படிக்குற எருத்துக்கோடு. அந்த எருத்துக்கோடுன்னு பாலைத்திணையில இருக்கே, அந்த எருத்துக்கோடு என்ற ஒரு வரி ஓமை. அதை போல எது இருக்குதான், பாலைக்காய் இருக்கு அப்படின்னு சொல்றார். எருத்துக்கோடு போல பாலக்காய் இருக்கு அப்படின்னு சொல்றார். அது ஒரு ஓமை. 2 ஓமையை எழுதிக்கிடுங்க. இங்க
முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல. இது ஓமை. ஓமேயம் பசிபட முதுநீர்ப்புக்கு மலையென துவரை நன்னீர் கசிபட ஒளி முத்தோடு கரையினில் குவிப்பார். இதுக்கு விளக்கம் எழுதுற பொழுது நீ என்ன எழுதுவா? தூய ஒழுக்க முறையை பின்பற்றுகிறவர்கள் பசியால் துன்புறுவோரை கண்டு வருந்துவார்கள். ஓமே, இது ஓமையில் எழுதி பண்ணும். ஓமேயம்னு எழுதுற பொழுது அதுபோல கடல் தண்ணீரால் கடற்கரை மூழ்குமாறு இருந்தாலும் பரதவர்கள் பெரிய மலை போல முத்துக்களையும் பவளங்களையும் கரையில் கொண்டு வந்து குவிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட இருக்கு நிறையா. அந்த நெய்தலில் கூட இன்னும் நமக்கு ஓமையெல்லாம் இருக்கு. 2 தான் கேட்டிருக்கிறாங்க. 2 பாக்கி நடத்துகிற போது சொன்னதை ஞாபகப்படுத்திக்க. அடுத்தது ஆண்டாளின் கனவு காட்சிகளை கூறு. அந்த கனவு காட்சிகள் உனக்கு உன்னுடைய கெய்டில் 228 கோனாரில் இருக்குது. 162 புத்தகத்தில் இப்போ தான் செத்த முன்னாடி பார்த்தோம். அந்த 162ஆம் பக்கத்தில் இந்த 2 பாடலுக்கும் புத்தகத்தில் கொடுத்துருக்கிறத எழுதினாலே போதும். அதுக்கு துணை கைடுன்னெல்லாம் போய் அலசிக்கிட்டு இருக்காது. பாடலின் பொருள் அப்படின்னு இருக்குது பற்றியா? அந்த பாடலின் பொருள் என்பதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதுக்குள்ள பதிலை எழுதணும். அது 2ஐயும் எழுதிடு. 2 பாட்டுக்கு உள்ள பொருள் எழுதினா போதும். குறிஞ்சி நிலம் மணப்பதற்கான நிகழ்வுகளை கூறு. குறிஞ்சி ஏன் மணக்குது, அந்த குறிஞ்சி மணப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறார். ராவண காவியத்தில் குறிஞ்சி மணப்பதற்கு காரணம் சொல்றாங்க. அடிப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடிப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மடுபடு காந்தலின் மனமும் தோய்தலார் கடைபடு பொருளெல்லாம் கமழும் குன்றமே அப்படின்னு சொல்லியாரார். 2வது பாட்டினுடைய தீயிலிடப்பட்ட சந்தன மர குச்சிகள் அகில் இவற்றின் நறுமணம் உலையிலிடப்பட்ட மலை நல்லரிசி சோற்றின் மனம் காந்தல் மலரின் ஆழ்ந்த மனம், இந்த மனங்களெல்லாம் தோய்ந்து கிடத்தனாலே எல்லா இடங்களில் உள்ள பொருள்களும் மனம் கமிழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கமாக நடத்தணும். அதை கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. அதை பார்த்துக்க. அதுபடி கைப்பிடி இதில் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்கு. கைப்பிடின்னா கையப்பிடின்னு அர்த்தம். கைப்பிடி ஒற்று இடையில வந்துட்டுன்னு சொன்னால் அது பாத்திரத்தில் உள்ள கைப்பிடியை பிடிக்கும். கைப்பிடி கையைப்பிடி, கைப்பிடி பாத்திரத்தில் உள்ள ஒரு கைப்பிடியை பிடிக்கும். 2ம் கைப்பிடி தான். நெடுவினா ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கையில் காட்சிகளை விவரிக்க. இது நெடுவினான்னா அந்த ராவண காவியத்தில் இருக்கக்கூடிய முழுமையும் எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம அதுக்குள்ள பொருளை எழுதணும். அப்படி இல்லைன்னா கைடில் ஏதாவது போட்டால் கோனாரில் 223 சுருக்கி கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்துக்க. தமிழ்நாட்டு சிற்பங்கள் கலைநயம் மிக்கவனாகவும் வரலாற்று பதிவுகளாகவும் இருப்பதை நிறுவுக. அதுவும் அப்படித்தான். இந்த சிற்பக்கலையில் உள்ள கேள்வியெல்லாம் சுருக்கி எழுதணும். கோனாரில் 208 ஒரு கேள்வி நல்லா கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்து படிச்சுக்க. இசைக்கு நாடு மொழி இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதையின் மூலமாக விளக்கு. அதுவும் அப்படித்தான். 232 நாண்டிட்டியல் துணைப்பாடம் விரிவானத்தை சுருக்கி கொடுத்துருக்கு. அது மாதிரி அதை பார்த்து அதுக்கு குறிச்சிக்கோ. சரிதானா? அதுக்கு அடுத்தபடியாக கீழே மொழிபெயர்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்குது. மொழிபெயர்ப்பு ஸ்ட்ரெங்தன் த பாடி, உடலை உறுதி செய். லவ் யுவர் ஃபுட், உணவை விரும்பு. திங்கிங் இஸ் கிரேட், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது. வாக் லைக் ஃபுல், ஏறு போல் நட. யூனியன் இஸ் ஸ்ட்ரெங்த், ஒற்றுமையே பலம். பிராக்டிஸ் வாட் யூ ஹாவ் லேர்ன், கற்றதை கடைபிடி. இதுக்கு சரியான இது உன்னுடைய கோனார் உரையில் 239 இருக்குது. அந்த 239 இருக்கிறத கொஞ்சம் பார்த்து படிச்சுக்க. அடுத்தது மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்கன்னு கேட்டிருக்கு. இது நான் எழுதி தான் போடணுமா உனக்கு? தம்பி கோனாரில் இருக்குது இந்த மரபு தொடருக்கெல்லாம்.
எட்டாக்கனின்னு சொல்கிறாங்க தம்பி. இப்போ எட்டாக்கனின்னா என்ன தம்பி? நான் கார் வாங்குவது எனக்கு எட்டாக்கனியாக இருக்கு. நான் நல்ல ஒரு பெரிய மாடி வீடு அமைப்பது எனக்கு எட்டாக்கனியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதான் எட்டாக்கனி. உடும்பு பிடி. என்னுடைய தம்பி எப்பவும் உடும்பு பிடியாகத்தான் பேசுவான். உடும்பு பிடினா விடாபிடியாக பேசுவான்னு அர்த்தம். கிணற்று தவளை. அறிவு உலகில், இந்த அறிவு உலகத்திலே நாம கிணற்று தவளையாக இருக்கக்கூடாது. கிணற்று தவளைன்னா ஊர் உலகம் தெரியாதவங்கன்னு அர்த்தம். அந்த தவளை கிணத்துக்குள்ளேயே கடந்து சுத்திக்கிட்டு இருக்கும், வெளி உலகம் தெரியாது. இந்த அறிவுடைய உலகத்திலே நாம இன்னைக்கும் கிணத்து தவளையாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு அர்த்தம். அதான் கிணற்று தவளை அப்படிங்கிறது. ஆகாய தாமரை. ஆகாய தாமரைன்னா என்ன? இல்லாததை சொல்றது ஆகாய தாமரை. எடுப்பார் கைப்பிள்ளைன்னா நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமா போட்டுக்கிறது எடுப்பார் கைப்பிள்ளை. இது நான் எழுதி போடுறேன் தம்பி பிறகு ஒரு நாளைக்கு. ரொம்ப ரொம்ப கைடு வச்சிருக்கிறவன் 239 படிச்சுக்குவான். இல்லாதவன் 10 பேர் இருப்பான் இல்லையா, அவங்களுக்கு நான் எழுதி போடணும். பார்த்துக்க, இன்னைக்கு பாடத்தை இதோட முடிச்சுக்க. நாளைக்கு பாடம் தம்பி இதில் முடிச்சிடணும் எல்லாத்தையும். 2 பக்கம் இருக்குது பற்றியா? இந்த பாக்கி 2 பக்கத்தையும் புத்தகத்தை முடிச்சிட்டோம்னா நீ சந்தேகங்களை வாய்ஸ் மெசேஜில் கேளு. இந்த ஒரு பாடத்துக்கும் அதில் கேட்டுட்டு அதில் என்னவெல்லாம் உனக்கு சந்தேகமாக இருக்கோ அதையெல்லாம் நான் சொல்லி தர்றேன். இந்த தேர்வுகளை நாம் எல்லோரும் எழுதணும். எல்லோரும் எழுதி முழு மதிப்பெண் வாங்கணும். அதுக்கு 9ஆம் வகுப்பு பெற்றோர்கள் தான் உதவி செய்யணும். இந்த பெற்றோர்கள் பையனை இன்னைக்கு இருக்க சொல்லி படிக்க சொல்லி பார்த்துக்கிட்டு அதை எழுதி கொடுத்து எழுதி தபாலில் அனுப்பிடுங்க. அதனால் இன்றைக்கி இந்த மொழிபெயர்ப்பத்தோடு முடிச்சுக்குவோம். அந்த மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்கைங்கிறதுலேருந்து நாளைக்கு முடிச்சுக்குவோம். அந்த பக்கத்தை முடிச்சுக்கிட்டு ஒரு கைடு ஒன்று பார்த்து வாங்கிக்க தம்பி. இல்லைன்னா பெரிய வினாக்களுக்கு விடை அளிக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமத்தில் வரும் உனக்கு. பார்த்துக்க. ரொம்ப நன்றி, வணக்கம்ப்பா. நாளைக்கு பாக்கிய பார்ப்போம்.